வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஹாலிவுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான மேட் டேமன் மற்றும் பென் அஃப்லிக் இவங்களோட நடிப்புல ஒரு அதிரடி த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற த ரிப் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட கதைப்படி பார்த்தா ஹீரோக்கள் ரெண்டு பேருமே போலீஸ் ஆபீசரா மியாமில இருக்கிறாங்க. ஒரு நாள் ட்ரக்ஸை பிடிக்கணும் அப்படின்ட்டுன்னு ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா $20 மில்லியன் அவங்களுக்கு கிடைக்குது. சோ ஹீரோக்களும் அவங்களுடைய டீமும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த பணத்தை கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்காம நாமளே பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. பணத்தாசையினால அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு எப்படி விரிசலா மாறுது அப்படிங்கிறதையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா பென் அஃப்லிக் மற்றும் மேட் டேமன் இவங்களோட நடிப்பு தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். இவங்க ரெண்டு பேருமே தங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பண்ற காட்சிகள் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. இந்த படத்துல ஹீரோக்கள் பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் மத்தவங்க மேல சந்தேகம் பட ஆரம்பிப்பாங்க. அந்த காட்சிகள் படத்துல நல்ல விறுவிறுப்பா இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 55 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு நாள் இரவுலயே நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ மியாமியோட நைட்டை இவங்க சினிமோட்டோகிராபிக் மூலமா கவர் பண்ண விதங்கள் நல்லாவே இருக்குது. இந்த படம் உண்மை சம்பவங்களை தழுவி உருவாக்கப்பட்ட ஒரு படம். சோ படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு நம்பகத்தன்மையை இந்த படம் ஏற்படுத்துது. படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ஆக்ஷன் சண்டை காட்சிகள் படத்துல சூப்பராகவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ்காரங்க தப்பு பண்ற மாதிரியான படங்களை நாம பல படங்கள் பார்த்திருப்போம். சோ இந்த படமும் அதே கான்செப்ட்ல தான் இருக்குது. புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த இந்த படம் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுச்சு. படத்தோட முதல் பாதி வேகமா மூவ் ஆனாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. படத்துல ரெண்டு ஹீரோக்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை வில்லனுக்கும் இவங்க கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். படத்துல வில்லனோட கதாபாத்திரம் வீக்காவே இருக்குது. படத்துல வர எமோஷன் காட்சிகளோட டெப்த் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஓவராலா இந்த படம் ஆவரேஜுக்கும் கொஞ்சம் மேல அப்படின்னு சொல்லலாம். படத்துல ரத்தம் தெரிக்கக்கூடிய வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.